சென்னை அசோக் நகரில் சாலையோரம் இருந்த மழைநீர் கால்வாயில் விழுந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அசோக் பில்லர் 100 அடி சாலை. இந்த 100 அடி சாலையில் தான் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியானது காசி தேட்டர் திரையரங்கத்தில் இருந்து அசோக் பில்லர் செல்லக்கூடிய அந்த 100 அடி சாலையில இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்திலிருந்து பிரதானமாக இந்த 100 அடி சாலையிலிருந்து மற்றொரு புறம் மழைநீர் வடிகால் கால்வாயை கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது 10 அடிக்கு ஒரு தூரமாக தோண்டப்பட்டு அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது 10 அடி நீளம் 10 அடி அகலம் கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலான ஆழத்துல தோண்டப்பட்டு இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசத்திற்கு மேலாக இந்த பணிகள் நடந்துகிட்டு இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா பணிகள் தோண்டப்பட்டு விரைவாக அந்த பணிகளை அமைக்க வேண்டும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் 2 மாதத்துக்கு மேலாக அந்த பணி நடைபெற்று வருவதாக பிரதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்பேத்கர் காலனி. இங்கிருந்து வரக்கூடிய மக்கள் பிரதான இந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி வரும்போது மக்களுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த சாலையில பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப இடையூறாக இருப்பதாக சொல்றாங்க. யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரியான வேலைங்க எதுவுமே நடத்தல. நோண்டி போட்டதோடு அப்படியே கிடக்குது. ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. குழந்தைங்க நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸ்லம் ஏரியா இதான் வழி, இதான் போற வர வழி, வேற எதுவுமே இல்லை. இந்த இடம் தான் இருக்குது வழி. இந்த சைடு தான் வந்து ஆகணும். இந்த நிறைய யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு இதே நடந்தது, நாளைக்கு கண்டிப்பா ஒரு குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கோ ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. நிறைய பசங்க டிராபிக், ஏகப்பட்ட டிராபிக் ஆகுது. இந்த முனையில நிறைய டிராபிக் ஆக்சிடென்ட் நடந்துக்குது இந்த நோண்டும் போது. அதுல இருந்து யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா ஒரு 3 நாளைக்கு முன்ன மட்டும் முதலமைச்சர் வரும்போது இதெல்லாம் மூடி நல்லா இருந்துச்சு. இந்த இடம் அந்த பள்ளம் நோண்டினதே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்ன. அதுக்கப்புறம் திருப்பி இருந்துச்சு. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்காரு. தவறி உந்து தான் இறந்துட்டார். நடந்து வந்திருந்தாரு, கால் வழிக்கு தவறி உந்துட்டாரு. கல் எல்லாமே கொட்டினது அப்படியே தான் கிடக்குது. அப்படியே தவறி உள்ள இறந்துட்டாரு. அப்புறம் குழந்தைங்கலாம் இருக்கு, ஒரே துர்நாத்து அடிக்குது. ரோடை பார்த்தா உங்களுக்கே தெரியும், வண்டிங்க எவ்வளோ வண்டி டிராஃபிக்காக இருக்கு. இதை இந்த வேலையை விரைந்து முடிக்கணும்னு நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த சாலையை பயன்படுத்திட்டு வரும்போது இன்று ஐயப்பன் என்பவர் கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மதிக்கத்தக்க என்பவர் எதிர்பாராதமாக இந்த பள்ளத்தில் விழுந்து உயிர் இழக்கக்கூடிய சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸுக்கும் அதே போல 108 ஆம்புலன்ஸுக்கு மட்டுமல்லாமல் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து தகவல் கொடுக்கப்பட்டும் விரைவாக வரங்காம இந்த பகுதி மக்களை உள்ளே இறங்கி அவரை எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இது போன்ற பணிகளை திட்டமிட்டு விரைவாக முடிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிபுதல் மதனுடன் செய்தியாளர் ஆனந்தன்.